Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம TNPSC ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் மோட்ல தான் சப்மிட் பண்ணணும் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நிறைய போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் டு என்ஷூர் their eligibility ஃபார் த எக்ஸாமினேஷன், அதாவது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் May 15th ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டே டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா June 14th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து June 19th 21st வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான சப்ஜெக்டாக நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கான டேட் July 28th கொடுத்துருக்காங்க. டைம் 9:30 to 12:30 PM. செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேசிக்ஸ் ஆஃப் என்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஹோம் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், லா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், என்ஜினியரிங், ஸ்டெனோகிராஃபி இன் தமிழ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், மேத்தமேட்டிக்ஸ், சோஷியல் ஒர்க், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா August 12th 16th வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் டைம், அதாவது ஓடிஆரில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணி இதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான டேட்டா வந்து 19 21 June வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற பேப்பர் தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறத வந்து Annexure 1 வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் அண்ட் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து காலேஜ் டிரெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ். இதுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 12 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் வந்து மேனேஜர் கிரேட் 3 லீகல். நெக்ஸ்ட் சீனியர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் அக்கவுண்ட்ஸ், Deputy Manager, Assistant Manager, Assistant General Manager, Assistant Director of Agriculture, Assistant Director of Statistics, Assistant Director, Social Welfare, Women and Empowerment Department, Senior Assistant, Bursar, Assistant Director of Town and Country Planning, Assistant Manager அப்படின்னு டோட்டலாக நமக்கு 118 பொசிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அது மாடிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 21 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கு ரிலவெண்ட்டான மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அலாங் வித் ரிலாக்ஸேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் வேணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ணுறதுக்காக 10th மார்க் ஷீட் இல்லைனா 12th மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேனேஜர் கிரேடுக்கு வந்து டிகிரி இன் லா கேட்டிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸருக்கும் பிஎல் டிகிரி ஃப்ரம் லா காலேஜ் தான் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கும் டிகிரி இன் லா தான் கேட்டிருக்காங்க.
அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் இன்னொரு கிரேடுக்கும் டிகிரி இன் லா. தமிழ் ரிப்போர்ட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் ஹோல்ட் அ பேச்சுலர்ஸ் டிகிரி கேட்டிருக்காங்க. அண்ட் மற்ற டிசைரபிள் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கும் மஸ்ட் ஹோல்ட் அ பேச்சுலர்ஸ் டிகிரி தான். என்ன டிகிரின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் இருந்து இவங்க கேட்டிருக்க டிசைரபிள் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3க்கு மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Next, assistant manager in accounts should have qualified CA or ICWA course. Deputy manager in accounts பார்த்தீங்கன்னா அதே குவாலிஃபிகேஷன் தான் with minimum 3 years of experience கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. செகண்ட் கிளாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் இருக்கணும் with 5 years of experience in reputed industrial or commercial concern கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு டிகிரி இன் எம்எஸ்சி கேட்டிருக்காங்க. Assistant Director of Statistics first class degree in statistics or mathematics or economics or applied economics or business economics கேட்டிருக்காங்க with 60% of marks. Assistant Director க்கு பார்த்தீங்கன்னா post graduation degree in home science or psychology or sociology or child development or food and nutrition or social work or rehabilitation science கேட்டிருக்காங்க. Senior Assistant க்கு பார்த்தீங்கன்னா mechanical engineering முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டவுன் ஆர் சிட்டி ஆர் அர்பன் ஆர் ஹவுசிங் ஆர் கண்ட்ரி ஆர் ரூரல் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ரீஜனல் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஆர் என்விரான்மெண்டல் பிளானிங் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி அதாவது 12th மார்க் ஷீட், இல்லைனா டிப்ளமோ இல்லை டிகிரி இல்லை பிஜி டிகிரி, integrated PG degree, PhD degree or provisional certificate or consolidated mark sheet with degree certificate வந்து proof of educational qualification கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட் வந்து நமக்கு annexure 5ல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நாலேஜ் இன் தமிழ். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அப்ளைங் ஃபார் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி விமன் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டிரெக்டர் அண்டர் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் எந்தெந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த பர்டிகுலரில் இன்க்ளூட் ஆயிருக்கு. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 2 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், செகண்ட் வந்து இன்டர்வியூ. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் இருக்கும். நோ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Written examinationல part B of paper 1 and paper 2 and interview determine the final ranking அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ல நமக்கு பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் இதில் 150 கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் ஈச் கேட்டகரி எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணது எஸ்எஸ்எல்சி லெவலில் நமக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல சப்ஜெக்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஓரியன்ட் கொஸ்டின் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஈச் ஃபார் 3 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 450 மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கும். இன்டர்வியூவில் ஒரு 60 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு 510 மார்க்ஸ் இருக்கும். அதில் நம்ம மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பருக்கான சப்ஜெக்ட் அண்ட் அதனுடைய கோட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது அதை பொறுத்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகெயின்
பார்ட் ஏல நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பார்ட் 2ல வந்து நமக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். அதுக்கு பேஸ்டா கொஸ்டின்ஸ் வந்து 100, 75, 25 and 100 டோட்டலா 3 ஹார்ஸ் பிளஸ் ஒரு 1.5 ஹார்ஸ் இருக்கும். அதுக்கான நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் போஸ்ட் கோட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3rd annexure வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஸோ ஆன்லைனில் தான் இருக்கும். ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் டு கேண்டிடேட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்க இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு அப்ளை ஆன்லைன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். அதில் நம்ம 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கான பேமெண்ட்டாக நமக்கு 150 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கு அப்புறமா அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். பட் இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேண்ட் இமேஜ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் வேணும். அது லாஸ்ட் 3 monthsக்குள்ளே எடுத்திருந்துருக்கணும். அதனுடைய சைஸ் அண்ட் ஃபார்மேட் எல்லாமே என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும். அண்ட் அது போக நமக்கு வந்து ஒரு வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இருக்கணும் இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா SSLC ரெஜிஸ்டர் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நேம் ஆஃப் போர்டு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். எடிட் பண்ணுற ஆப்ஷன் இந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே நமக்கு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அது எங்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நமக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணி கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில் பண்ணி கேட்டிருக்க பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து தான் நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன சென்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய லொக்கேஷனை பொறுத்து நம்ம சென்டர் அண்ட் அதனுடைய கோடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ரிவ்யூவில் நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு பர்டிகுலர்ஸையும் ஃபில் பண்ணும்போது சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஃபைனலைஸாக நம்மளுடைய அப்ளிகேஷன் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம சப்மிட் பட்டன் கொடுத்துக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணும்போது பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷனை எப்படி எடிட் பண்ணுறது அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எத்தனை நாளைக்கு இருக்கோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோடைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் 2ல ஒரு கேட்டகரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான தனித்தனியாக ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது கேட்டகரிக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். எல்லாமே சர்டிஃபிகேட்டோடைய ஃபார்மேட்ஸ் தான் இங்கே ஒரு அனெக்ஷராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 1க்கான சிலபஸ். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட், கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபி இன் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், history, culture, heritage and socio-political movements in Tamil Nadu, development administration in Tamil Nadu, aptitude and mental ability test. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேப்பரில் இருக்கும். செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான சிலபஸ், செகண்ட் வந்து லா,
தேர்ட் வந்து ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி. அக்ரிகல்ச்சர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், home science, psychology, ஸோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சிலபஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபி இன் இங்கிலீஷுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம போகும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எடுத்துகிட்டு போகணும், ஐடி ப்ரூஃபுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டைம் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour பிஃபோர் த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 30 minutes பிஃபோர் த டைம் ஷெட்யூல்டில் வந்து நம்ம இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கேண்டிடேட்க்கும் ஒரு கம்ப்யூட்டர் வந்து இருக்கும். நோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இஸ் ரெக்வயர்ட் டு டேக் அப் த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ எந்த விதமான ப்ரியர் நாலேஜும் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சிஸ்டம் லாகின் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ரஃப் ஒர்க்குக்கு நமக்கு ஒரு பேப்பரும் கொடுப்பாங்க, அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இங்கே வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கும் ரிலவெண்ட்டாக. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய போஸ்ட் இருக்குது. ஏதாவது போஸ்ட்டில் நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அஃபிஷியல் வெப்பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட், அதுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன்ஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஜஸ்ட் சம்மரியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். செகண்ட் இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்து அப்ளை நவ் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்மளுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம உள்ளே போய் அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.